அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ முதல் பாட்டில் பின்பகுதியை பார்த்தோம். பின்பகுதியை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வெட்டி காட்டினேன். இப்போ நம்ம முன்பகுதியை பார்க்க போகிறோம். பின்பகுதியை பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் பின்பகுதியை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். முன் கட்டிங் எப்படி வெட்டுறேன்னு சொல்கிறது புரியும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு பட்டி வெட்டினோம்லா. இப்போ இந்த சைடு உங்களுக்கு பட்டி இருந்துச்சு, இப்போ தெரியுதா? பட்டி இருந்துச்சு. இங்கிட்டு இந்த துணி இருந்துச்சு. இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை கிராஸில் இப்படி போட போகிறோம். இங்கே கீழே துணி இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஏன்னா சில நேரம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். இப்போ இதை இப்படியே போட்டுட்டு நம்ம இப்படியே சுற்றி இதை முதல்ல வரைஞ்சிருவோம். பின்பகுதியை போட்டு தான் வரைகிறோம். பின்பகுதியை போட்டு அக்கிள் எல்லாத்தையும் அதே மாதிரி வரைஞ்சி அதில் உள்ள மார்க்கிங்கை அப்படியே இதை மார்க் பண்ணிட வேண்டியதான். இங்கே நம்ம பின்கழுத்து இறக்கம் அதிகமாக இருக்கும், நம்ம முன்கழுத்து இறக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் இதை கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டிருக்கேன். சரியா? இதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க நம்ம முன்கழுத்து வரைகிறதுக்கு. இப்போ இது எல்லாமே வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அக்கிள் வரைஞ்சிட்டோம், சைடு வரைஞ்சிட்டோம். இங்கே இங்கே இழுத்து இங்கே மேலே வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு நம்ம பின் துணியை எடுத்துட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸில் முன் கழுத்து பக்கத்தை நம்ம எடுத்துக்குவோம். முன் கழுத்து பக்கத்தை எடுத்துக்கிட்டு இப்படி வைப்போம். முன்கழுத்து பக்கத்தை இப்படி வச்சுட்டு மேலே இப்படி தையலுக்கு இடம் விட்டுருப்போம்ல, மேலே அந்த இடம் விட்ட பகுதியை விட்டுட்டு இப்போ முன்கழுத்தை வரைஞ்சிக்குவோம். முன்கழுத்தை இதை போட்டு அப்படியே கழுத்தை போட்டு அப்படியே முன்கழுத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ இதை தைக்கும் போது இதில் போயிடும். நம்ம ஒரு தடவை தைக்கும் போது நம்ம கழுத்தை செக் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ இது அக்கிளில் கரெக்டாக அந்த இது பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். அந்த வளைகிற பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு வழியாக நம்ம ஒரு பள்ளம் முன்பக்கம் பள்ளம் வெட்டணும்லா, முன்பக்க கழுத்துக்கு பள்ளம் வெட்டுறோம்லா, அது இப்படி அந்த 1/2 இன்ச்சு வழியாக வெட்டிக்கலாம். சரியா? இப்போ 1/2 இன்ச்சு வழியாக வெட்டிட்டோம். இப்போ இதில் முன்னாடி இங்கே பட்டி இந்த இறக்கத்துக்கு வரையணும்லா, அதுக்கு வி பட்டியை இப்படி வச்சு பார்ப்போம். இதுதான் தையல். வி பட்டியில் இதுதான் தையலை கரெக்டாக அந்த இதுக்கு நேராக வச்சுருங்க, அந்த மார்க்கிங்க்கு நேராக. இங்கேயும் ஒரு சின்னதாக போட்டுருங்க. இவ்வளோ முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் மேல் தையல் போகும், கீழ் தையலுக்கு துணி வேணும், ஊடையில் டாட்டு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1.25 இன்ச்சு வைங்க. 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. புரியும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கிங் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது கரெக்டான மார்க்கிங். இந்த ப்ளவுஸோட உங்களுக்கு தெரிகிற மாதிரி இப்படி இந்த பக்கம் வச்சு காமிக்கிறேன். இப்போ கரெக்டான அளவு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு நான் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். சரியா? இப்போ இந்த ப்ளவுஸோட முன் பகுதியை நம்ம எவ்வளவு இருக்குது, முன் உயரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸில் பார்ப்போம். இப்போ இந்த துணி தெரியுதுல்ல, இதில் டேப்பை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே நல்லா இழுத்து இந்த நுனி இங்கே பட்டிக்கு மேலே இந்த நுனி டாட்டோட நுனி இருக்குது பார்த்திங்களா. இப்போ இப்படி பார்க்கணும். இப்போ 15 இருக்குது. இதில் நம்ம இது நல்லா இழுத்து கொடுக்கலாம். 1 இன்ச்சு குறையா வச்சுக்குவோம்.
14 இன்ச்சு எடுத்துக்குவோம். இது ரப்பர் மாதிரி துணி இழுத்து கொடுக்கு. 14 இன்ச்சு வச்சுக்குவோம். சரியா? அப்புறம் இந்த டாட்டுக்கு வந்து எல்லாருமே போட்டு குழப்புவாங்க. இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து வச்சு பார்ப்பாங்க, இது எவ்வளோ தூரம் இருக்குது, இப்படி வச்சு இப்படி குறித்து அதிலேருந்து குறித்து. நீங்கள் அதெல்லாம் செய்யவே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கிங் தான். இதில் வந்து நம்ம மார்பு சுற்றளவு 10.5 கணக்கெடுத்தோம். 10.5 கூட ஒரு 1 கூட்டுங்க. 10.5க்கு 1 கூட்டினா 11.5 ஆகுமா? அந்த நம்ம தையல் கூட்டுற கணக்குக்கு 1 இன்ச்சு கணக்குக்கு கூட்டினா போதும். இப்போ இது வந்து 10.5 அது கூட 1 இன்ச்சை கூட்டி 11. 11ஐயே 3ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்தா 3.25.1. அந்த 3.25.1ல் ஒரு மார்க்கிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த டாட்டில் இருந்து இது வரைக்கும் 10.5 + 1 11ஐயே 3ஆல் 3 பிரிவாக பிரிச்சுக்கிடணும். 3 பிரிவாக பிரித்தா 3.25.1 கணக்குக்கு நான் வச்சுருக்கேன். வச்சு இப்போ அதுதான் இந்த மார்க்கிங் அதுதான். யாருக்குனாலும் இதில் 3ல் 1 பங்கு தான் இங்கே டாட் வரும். இப்போ இதை நம்ம இந்த மார்க்கிங் வழியாக இப்படியே கொண்டு போகணும். இந்த சைடு மார்க்கிங்க்கு நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சிட வேண்டியதான். அளவு ப்ளவுஸில் இந்த இருக்குது. இந்த துணி முடியுதா? இந்த துணி முடியுது. இங்கே அக்கல் துணி முடியுது. துணி எவ்வளோ அந்த அளவு இருக்கோ பட்டியிலேருந்து இது வரைக்கும் உள்ளது. இப்படி வச்சு காமிக்கிறேன். இந்த பக்கம் இந்த இருக்கா, மேலே இந்த துணி இருக்கா, தெரியும் நினைக்கிறேன். துணி இங்கே கீழே வந்து இந்த துணி தெரியுதா? இந்த முடிவு இதுதான். இப்போ இதை நம்ம இப்படி கொண்டு இதை சேர்த்துட்டோமா? இந்த சைடு இது கொண்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ துணியை போட்டு வரையும் போது முன்ன பின்ன ஆயிருந்திருக்கலாம். இது வந்து மார்பு சுற்றளவு நம்ம கரெக்டாக 10.5 தான். அதனால் இந்த 10.5ல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வரையும் போது கரெக்டாக கொஞ்சம் கூடி இருக்குது பார்த்திங்களா? அப்போ கூட கொஞ்சம் கூடிடுச்சுன்னா கழுத்து பெருசாகிட்டுனா லூஸ் ஆகும். இந்த 10.5 கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நம்ம இதை முன் பீஸை வெட்டி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அப்படி எதுவும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். நீ தொடர்ந்து பாருங்கள், யாருக்கும் அனுப்புங்க. எல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரும்லா. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்கணுன்னு தான் சொல்கிறேன். ரொம்ப நான் அதிகமாக சொன்னாலும் உங்களுக்கு பாவம் குழப்பக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வெட்டிட்டோமா? இப்போ இந்த டாட்டு நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த 10.5 இன்ச்சுக்கு அதில் வரைஞ்ச டாட்டை இதில் போட்டோம்லா, அதில் ஒரு டாட் போட்டுக்கணும். மார்க்கிங் பண்ணோம்லா, அதில் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழே இங்கே எந்த இடத்துல டாட் வருங்கிறதுக்கு மார்க் பண்ணமே அந்த மார்க்கிங்லேயும் ஒரு டாட் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் நம்ம தைக்கும் போது பிரச்சனை இல்லாமல், இதுதான் நமக்கு சென்டர், டாட்டோட சென்டர் இதுதான். இதை வச்சு நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான். முன் பீஸ் வந்து வெட்டிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரி, தேங்க்யூ.